அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனிவட்டி சம்ஸ் வந்து 6 சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா தனிவட்டி சம்ஸ் ஃபார்முலாமல் சம்ஸ் 2 சம்ஸ் வந்து எழுதியிருப்பேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதிலிருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம். அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் ரூபாய் 5000 வந்து கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையும் வந்து காண்க. இப்போ நம்ம தனி வட்டியும் மொத்த தொகை அப்படிங்கிற ரெண்டையும் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த சம்மில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க பாருங்க காலம் வந்து கொடுத்துட்டாங்க. எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. வட்டி வீதம் வந்து 5%, ஆண்டுக்கு வந்து 5% வட்டி வீதம்னு சொல்லிட்டாங்க. அசல் மதிப்பு வந்து ரூபாய் வந்து 5000 சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தனி வட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். தனி வட்டி ஃபார்முலா நம்ம இது பார்த்தோம். I = P/100 அப்படின்னு பார்த்தோம். இப்போது I = Pயோட வேல்யூ என்னங்க? 5000 இன்ட்டு N வந்து 3 years அப்படின்னா 3 இன்ட்டு R வந்து 5% அப்படின்னா 5 டிவைட் 100 போட்டாச்சுங்க. இப்போது இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 கேன்சல் ஆயிடும். மிச்சம் வந்து 50 இன்ட்டு 3 இன்ட்டு 5 வந்து இருக்கும். 5 3s வந்து 15 அப்படின்னா 50 இன்ட்டு 15. இப்போது 5 இன்ட்டு 0 வந்து 0, 5 5s வந்து 25, 1 இன்ட்டு 0 வந்து 0, 1 5 is 5. இப்போ ஆட் பண்ண வரும் 0 5 7. அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து 750 தான் வந்து நம்மளுக்கு தனி வட்டியாக வந்து கிடச்சிருக்குது. இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. வந்து கொஸ்டினில் மொத்த தொகை வந்து கேட்குறாங்க. அப்படின்னா மொத்த தொகைக்கு ஃபார்முலா என்னங்க? A = P+I. இப்போது வந்து பிங்க வந்து அசல் மதிப்பு, ஐங்க பார்த்திங்கன்னா வந்து வட்டி. இப்போ A = அசல் வந்து 5000 ப்ளஸ் வட்டி பார்த்திங்கன்னா வந்து 750. இப்போ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் மொத்த மதிப்பு கிடச்சிடும். இப்போ ஆட் பண்ணால் பாருங்கள் 5000 ப்ளஸ் 750. இப்போ ஆட் பண்ணால் வந்து 0, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 7 5. அப்புறம் வந்து நம்மளுக்கு மொத்த தொகை எவ்வளோ கிடச்சிருக்குங்க? 5000 வந்து 750 ரூபா வந்து நம்மளுக்கு மொத்த தொகையை வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சம். சாந்தி ஒரு வங்கியில் இருந்து ஆண்டுக்கு 12% வந்து வட்டி விகிதம் ரூபாய் வந்து 6000 வந்து 7 ஆண்டுகளுக்கு வந்து கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் வந்து கடன் தீரும் அப்படி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அசல் மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க ரூபாய் வந்து 6000. காலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 ஆண்டுகள். வட்டி வீதம் 6 பார்த்திங்கன்னா 12%. இப்போ ஃபார்முலா I = P/100. I = Pயோட வேல்யூ என்ன? 6000 பெருக்கல் N பார்த்திங்கன்னா வந்து 7 இன்ட்டு R பார்த்திங்கன்னா வந்து 12%. 12 டிவைட் 100 போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். மிச்சம் பார்த்திங்கன்னா வந்து 60 பெருக்கல் 7 பெருக்கல் 12 வந்து இருக்கும். இப்போது 60 பெருக்கல் 7 பெருக்கல் 12. இப்போ ஃபஸ்ட்டு 60 பெருக்கல் 7, 7 இன்ட்டு 0 வந்து 0, 7 பெருக்கல் 6 பார்த்திங்கன்னா வந்து 7 வந்து 42. இப்போ 420 பெருக்கல் 12. இப்போ 2 இன்ட்டு 0 வந்து 0, 2 வந்து 4, 4 வந்து 8. அடுத்தது 1 இன்ட்டு 0 வந்து 0, 1 2, 1 4. இப்போ ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வருது? 4 10க்கு 0 மிச்சம் 1. இப்போது தனி வட்டி பார்த்திங்கன்னா வந்து ரூபாய் வந்து 5040 ரூபா வந்து தனி வட்டியாக நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க? 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும். அவன் மொத்த தொகை தான் கண்டுபிடிக்கணும். அப்போனா அவன் தனி வட்டி தெரிஞ்சிருச்சுங்க. இப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்க A = அசல் ப்ளஸ் வட்டி தான். இப்போ அசல் எவ்வளோ நம்மளுக்கு 6000 ப்ளஸ் வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 5000 வந்து 40. இப்போ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண நம்மளுக்கு 11040 ரூபா வந்து மொத்த தொகை இருக்குது. இப்போனா அவங்க வந்து 11040 ரூபா வந்து செலுத்தினா அவங்க மொத்த கடனும் வந்து தீரும். நெக்ஸ்ட் வந்து தேர்டு சம். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 வந்து ஆண்டுக்கு 6% வந்து தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 6720 வந்து உயரும் அப்படி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அசல் மதிப்பு வந்து கொடுத்துட்றாங்க ரூபாய் வந்து 5600. வட்டி வீதம் பார்த்திங்கன்னா வந்து 6%.
மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6720 ரூபா வந்து மொத்த தொகையும் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னா எண் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்த தொகை ஏ ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? ஏ ஈக்குவல் டு அசல் மதிப்பு ப்ளஸ் தனி வட்டி. இப்போ அசல் மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. என்ன? 5600. மொத்த தொகை வந்து 6720. இப்போ ஐ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஐ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 5600 ஈக்குவல்ட்டுக்கு இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ், இங்கே ப்ளஸில் இருக்கும்போது இங்கே ஈக்குவல்ட்டுக்கு சேர்ந்து தான் மைனஸாக வந்து போகும். அப்போனா ஐஸ் ஈக்குவல் டு 6720 மைனஸ் 5600. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க? ஐ வந்து 1120 ரூபா வந்து தனி வட்டியாக நம்மளுக்கு கிடைக்குது. இப்போது தனி வட்டி ஃபார்முலா என்ன? PNR/100. இப்போ ஐயோட வேல்யூ நமக்கு தெரியுங்க. எவ்வளோ? 1120 ரூபா ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து 5600 இன்ட்டு என் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என் அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு ஆறு பார்த்திங்கன்னா வந்து 6% அப்படின்னா 6 டிவைட் 100 போட்டாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து என்னோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். அப்போ என் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா வேல்யூவும் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போனா இங்கே மல்டிபிள் இருக்க வேல்யூவெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு போகும்போது டிவைடில் போகும். இங்கே டிவைடில் இருக்க வேல்யூ வந்து ஈக்குவல்ட்டுக்கு செய்யும்போது மல்டிப்பிளில் வரும். அப்போனா இப்போ 100 மணி டிவைட் இருக்குது. அப்போனா ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வரும்போது மல்டிபிள் போகும். அப்போனா வந்து 1120 பெருக்கல் 100 வகுத்தல். இப்போ இதெல்லாம் பெருக்கிறதுக்கு முன்னாடி வகுத்தலில் போகும். அப்போனா 5600 இன்ட்டு 6. இப்போது நம்மளுக்கு இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிருங்களா? மிச்சம் 1120 வகுத்தல் 56 பெருக்கல் 6 மட்டும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ 2000 ரெண்டையும் வந்து அடிக்க முடியும். ஏன்னா இது ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸு. அப்போ 2 4 மிச்சம் 1 அப்புறம் 16000. 16னா 8 2 16. அடுத்து I 2 10 மிச்சம் 1 12 அப்படின்னா 6 2 12 அப்படின்னா இது வந்து 560. இப்போ மறுக்க 2000 அடிக்கலாம். அப்படின்னா 1 2 4 2 8ங்க. இங்கே வந்து 2 2 4 மிச்சம் 1 அப்படின்னா 16 அப்படின்னா 8 2 16 அப்படின்னா வந்து 280. இப்போ 14 டேரக்ட் ரேட்டில் ஒவ்வொரு 14 இங்கே 2 14 வந்து 28. இப்போ 0 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 20 டிவைட் 6. இப்போ 20 டிவைட் 6 இருக்குதுங்க. இப்போ 3 6 வந்து 18 அப்படின்னா இப்போ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருங்க? 2. இப்போ மைனஸ் பண்ணால் வந்து நமக்கு 2 கிடைக்குது. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 2 வந்து மேலே எழுதணும். இப்போ 6 வந்து டிவைடில் எழுதணும். இப்போ எங்களுக்கு வந்து ஈவு மதிப்பு வந்து இங்கே சைடில் எழுதணும். இப்போ வந்து நம்மளுக்கு கலப்பு பின்னமாக வந்து கிடச்சிருக்குது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ 1 2 3 6 அப்படின்னா 3 × 1/3. இப்போ வந்து கலப்பு பின்னத்தில் கிடச்சிருக்குது ஆண்டு. நெக்ஸ்ட்டு 4th சம். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 வந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் வந்து கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் வந்து கழித்து சதீஷ்குமார் ரூபாய் 79,040 ரூபாயை வந்து மொத்த தொகையாக வந்து செலுத்தினார் எனில் வட்டி விகிதத்தை வந்து காண்க அப்படி வந்து கேட்குறாங்க. இப்போ அசல் மதிப்பு கொடுத்துட்டாங்க 52,000 ரூபாய். காலம் பார்த்தா வந்து 4 ஆண்டுகள். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டி வீதம் வந்து 6 தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ கொண்டு போய் நம்ம தனி வட்டி ஃபார்முலா போட்டால் தான் வந்து 6ஆம் மதிப்பு வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போது மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் மதிப்பு ப்ளஸ் தனி வட்டி. இப்போ மொத்த தொகை வந்து கொடுத்துட்டாங்க 79,040 ரூபாய் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன? 52,000 ப்ளஸ் ஐ. இப்போ ஐ என்ன பண்ணணும்? இங்கே வச்சுட்டு அந்த 52,000 வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸில் போகும். இங்கே ப்ளஸ் வேல்யூக்கு ஈக்குவல் டுக்கு இங்கே வரும்போது மைனஸாக வரும். அப்போனா 79,040 மைனஸ்
52,000. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு தனி வட்டி எவ்வளோ கிடைக்குங்க? 27,040 ரூபா வந்து கிடைக்கும். இப்போ தனி வட்டி ஃபார்முலா என்ன? PNR/100. இப்போது ஐயோட வேல்யூ என்ன? 27,040 ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து 52,000 பெருக்கல் n வந்து 4 இன்ட்டு வந்து ஆர் டிவைட் வந்து 100 போட்டாச்சு. இப்போ ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போனா ஆறு மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா வேல்யூமே ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் இப்படி மாறும். ஆர்ஸ் ஈக்குவல் டு 27,040 இன்ட்டு 100 டிவைட் 52,000 பெருக்கல் 4. இப்போது இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். மிச்சம் வந்து 2704 வகுத்தல் வந்து 52 இன்ட்டு வந்து 4 இருக்கும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர்ஸ். அப்படின்னா வந்து 2000 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? 2 2s வந்து 4. இப்போ மிச்சம் 1 இருக்கும். இப்போ 12. இப்போ 6 2 12. இப்போ 1 2 மிச்சம் 3 2 6 மிச்சம் 1 இருக்குங்க. இப்போ 10. இப்போ 2 10 2 2 வந்து 4. மறுக்காது அடிக்கலாம். இது ஈவன் நம்பர்ஸ் தான். அப்படின்னா 1 2 3 2 6. இது அடித்தா 6 2 12 மிச்சம் 1 அப்படின்னா 5 ஆயிரும். அப்படின்னா 7 2 14 மிச்சம் 1 இருக்கும். அப்படின்னா 6 2 12. இப்போ வந்து இது வந்து 13. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 676. அப்படின்னா வந்து இது வந்து ஈவன் நம்பர் இருக்குது. அப்படின்னா 4 அடிக்கலாம். 1 4 is 4. அடுத்து வந்து ஒரு நாள் 4 மிச்சம் 2 இருக்குங்களா? அப்போ 27. அப்படின்னா 6 நாள் வந்து 24 மிச்சம் 3 இருக்கும். அப்படின்னா 9 வந்து 36. அப்புறம் 169 வந்து கிடச்சிருக்கலாம் அடித்தா. இப்போ 13 இங்கே வந்து 169 டிவைட் வந்து 13 இருக்குது. ஒவ்வொரு 13 அடித்தாச்சு. இது வந்து ஒவ்வொரு 13 மிச்சம் வந்து 3 39 3 13 வந்து 39. அப்புறம் 13. அப்போனா வட்டி இதை மாறு பார்த்தீங்கன்னா வந்து 13%. நெக்ஸ்ட்டு 5th சம். அசல் வந்து ரூபாய் வந்து 46,000. 6,000 வந்து ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு வந்து பிறகு தனிவட்டி மூலம் வந்து மொத்த தொகையாக வந்து ரூபாய் 52,440 வந்து உயர்ந்தது எனில் வட்டி விகிதத்தை வந்து காண்க. இப்போது மொத்த தொகை வந்து ஏ வந்து கொடுத்துட்டாங்க 52,440. அசல் மதிப்பு வந்து 46,000 சொல்லிட்டாங்க. காலம் பார்த்திங்கன்னா வந்து டைரெக்டாக வந்து 2 years 3 years அப்படின்னு தரல. இப்போ என்ன இருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆண்டு 9 மாதம் அப்படி வந்து இருக்குதுங்க. இப்போ இந்த மாதத்தையும் வந்து ஆண்டாக மாற்றணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு தெரியும் 1 year அப்படின்னா வந்து 12 month வந்து தெரியும். அப்படின்னா இந்த 9 வந்து 12ஆல் வந்து வகுக்கணும். அதான் இங்கே போட்டிருப்பேன். 1 × 9/12 அப்படின்னு போட்டிருப்பேன். இப்போது இந்த 9 12 பாருங்கள், 3rd டேபிளில் வந்து அடிக்க முடியும். அப்போனா 3 வந்து 9 4 வந்து 12. அப்போனா 1 பெருக்கல் 3/4 வந்து இருக்கும். இது வந்து கலப்பு பின்னத்தில் வந்து இருக்குது. அப்போனா ஃபஸ்ட் நம்ம பின்னா மாற்றிக்கலாம். பின்னமாக மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த பகுதியில் இருக்கிற நம்பரையும் இந்த நம்பரையும் வந்து பெருக்கணும். பெருக்கி மேலே இருக்கிற நம்பர் வந்து கூட்டணும். அப்படின்னா ஒரு நாள் 4 4 + 3 வந்து 7. இப்போ டிவைட் 4 வந்து அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்தது A = அசல் மதிப்பு ப்ளஸ் வந்து தனி வட்டி. இப்போ மொத்த தொகையை பார்த்தீங்கன்னா வந்து 52,440. இதுலேருந்து அசல் மதிப்பு கழிச்சா நமக்கு வந்து வட்டி வந்து கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் கழிச்சா வட்டி என்ன வந்துருக்குது? நமக்கு 6,440 ரூபா வந்து தனி வட்டி வந்து கிடைச்சிருக்குது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. அப்போனா வட்டி வீதம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து I = PNR/100 வந்து 100. இப்போது ஐயோட வேல்யூ வந்து 6,440 ஈக்குவல் டு பி பார்த்திங்கன்னா வந்து 46,000 இன்ட்டு என் வந்து 7 பெருக்கல் 6 வந்து அப்படியே போட்டுக்கலாம். டிவைட் 100. இந்த எண் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து 7/4 அப்படின்னு போட்டிருப்போம். இப்போ 7 மேலே போட்டு இந்த 4 வந்து டிவைட் நம்ம கீழே போட்டுக்கலாம். இப்போது நம்ம 6 தான் வந்து கண்டுபிடிக்கணும். 6 மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லா வேல்யூவும் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்து கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் எப்படி மாறும் அப்படின்னா வந்து 6,440 × 100 பெருக்கல் 4
வகுத்தல் 46,000 பெருக்கல் 7 வந்து மாறும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ. இப்போ 0 0 எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சிங்களா? மிச்சம் 644 பெருக்கல் 4 மட்டும் இருக்கும் மேலே டிவைட். இப்போ 46 பெருக்கல் 7 வந்து இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. அப்போனா செகண்ட் டேபிள் வந்து அடிக்கலாம். இப்போ என்ன அடிக்கலாம்? 2 2 4 3 2 6. இங்கே 3 2 6 2 2 4 2 2 வந்து 4 அப்படின்னு அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓர் 23 வந்து 23 அடித்தாச்சு. இங்கே மேலே வந்து ஒரு 23 23. இப்போ 32 23 போச்சு அப்படின்னா மிச்சம் 7 9 92 இருக்கும். இங்கே 92 4 23 92 அப்படி மாறியாச்சு. இப்போ 14 பெருக்கல் 4 இருக்குது, இங்கே வந்து 7 இருக்குது. அப்படின்னா இங்கே 1 7 2 7 14. அப்போனா 2 பெருக்கல் 4 4 2 வந்து 8. அப்போனா வட்டி வீதம் பார்த்திங்கன்னா வந்து 8%. நெக்ஸ்ட்டு 6 சம். ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 வந்து உயர்ந்தது எனில் அசலை வந்து காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த தொகை வந்து ஏ வந்து கொடுத்துட்டாங்க 10,050 அப்படின்ட்டு. என் வந்து 5 ஆண்டுகள்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆர் பார்த்திங்கன்னா வந்து 10%. இப்போது இந்த சம் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து போட முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு வந்து அசல் கண்டுபிடிக்கும் அப்படின்னா என்னோட வேல்யூ தெரியணும், ஆரோட வேல்யூ தெரியணும், ஐயோட வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து அசல் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மொத்த தொகை கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, மற்ற எந்த வேல்யூவும் தெரில. அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொத்த தொகைக்கு ஃபார்முலா தெரியும். மொத்த தொகை என்ன? ஏஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ அப்படின்னு தெரியும். இப்போது ஏஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் இந்த ஐங்கிறதுனா நம்மளுக்கு தனி வட்டி. தனி வட்டி ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு PNR/100 வந்து 100. அப்போனா இந்த ஐக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம போடலாம். PNR/100 100 போட்டால் இப்போது P ப்ளஸ் PNR/100 வந்து 100 அப்படின்னு வரும். அப்போனா இது ரெண்டையும் வந்து காமனாக வந்து P அப்படின்னு வந்து இருக்குது. அப்போனா ஏஸ் ஈக்குவல் டு P காமனாக எடுத்துக்கிட்டால் மிச்சம் வந்து உள்ளே வந்து 1 ப்ளஸ் NR/100 வந்து 100 வந்து இருக்கும். இப்போது ஏவோட வேல்யூ என்னங்க? 10,050 ஈக்குவல் டு P அப்படியே வச்சுக்கிட்டு 1 ப்ளஸ் இந்த N வேல்யூ வந்து 5, ஆர் வேல்யூ வந்து 10. அப்படின்னா 5 × வந்து 10 டிவைட் வந்து 100 அப்படியே போட்டாச்சு. இப்போது 10,050 ஈக்குவல் டு P இன்ட்டு 1 ப்ளஸ் இது 2 5 வந்து 50. அப்படின்னா 50 வந்து 100 இருக்குது. இப்போது 10,050 ஈக்குவல் டு P ப்ளஸ் 100 ப்ளஸ் 50. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள் 1 ப்ளஸ் 50/100 இருக்குதுங்களா? இப்போது இது என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், இல்லை அப்படின்னா எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 100 அப்படியே வந்து டிவைடில் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 பெருக்கல் 100 வந்து 100 ப்ளஸ் 1 50 அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். இப்போது 100 ப்ளஸ் 50 என்ன வரைக்கும் நம்மளுக்கு 150. அதுதான் இங்கே போட்டிருக்கிறேன். இப்போது 10,050 ஈக்குவல் டு P இன்ட்டு 150 வந்து 100 அப்படின்னு வந்து இருக்குது. இப்போ நம்ம P தான் கண்டுபிடிக்க போகிறோம். Pயை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து லெஃப்ட் சைடு வந்து கொண்டு வந்துடலாம். அப்போனா P ஈக்குவல் டு 10,050 இன்ட்டு 100/150 அப்படின்னு வந்து போடலாம். அப்புறம் இந்த ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ வந்து கேன்சல் ஆகிரும். மிச்சம் வந்து 10/15 வந்துருக்கும். இப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 5ஆம் ஏற்பாட்டில் வந்து அடிச்சிருக்கிறேன். 2 5 10 3 5 5 அப்படின்னு அடிச்சிருக்கிறேன். இப்போ 1 3 3 இங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்து 9 மிச்சம் 1, 3 வந்து 9 மிச்சம் 1 வரும், 5 3 5. இப்போ ஜீரோ வந்து அப்படியே ஆட் ஆயிரும். இப்போ 3,350 இன்ட்டு வந்து 2. இப்போ இது 2ஆல் பெருக்க நம்மளுக்கு என்ன வருது? P அசல் மதிப்பு ரூபாய் 6,700 தான் வந்து ஆன்சர்.